Dear students, today we are going to learn theorem 1.11. So statement of the theorem is every non-trivial graph contains at least two vertices which are not cut vertices. So எந்த non-trivial graph எடுத்தாலும் at least two vertices, அதாவது more than two vertices cut vertex இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம்? கனெக்டட் கிராஃபுக்கு எடுத்துகிட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு non-trivial கிராஃப்னா என்னென்னு தெரியணும். ஸோ non-trivial கிராஃப்னா இட் ஹேஸ் மோர் தென் ஒன் வேர்டெக்ஸ். ஒரே ஒரு வேர்டெக்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் நோன் அஸ் த ட்ரிவியல் கிராஃப். ஒரே ஒரு வேர்டெக்ஸ் மட்டும்தான் அந்த கிராஃபில் இருக்குது அப்படின்னா அந்த கிராஃபு ட்ரிவியல் கிராஃப்னு சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த கிராஃபுக்கெலாம் மோர் தென் ஒன் வேர்டெக்ஸ் இருக்கோ அதெல்லாம் non-trivial கிராஃப்ஸ். ஸோ non-trivial கிராஃப் எடுத்துகிட்டு அதில் அட்லீஸ்ட் டூ வேர்டிசஸ் ஆகுது கட் வேர்டெக்ஸாக இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போகிறோம். வாட் இஸ் கட் வேர்டெக்ஸ்? த ரிமூவல் ஆஃப் த வேர்டெக்ஸ் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ். ஸோ காம்போனன்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு வேர்டெக்ஸை ரிமூவ் பண்ணி அப்படின்னா அந்த வேர்டெக்ஸ் என்ன சொல்லுவோம்? கட் வேர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு non-trivial கிராஃப் எடுத்துக்கணும், அதில் அட்லீஸ்ட் டூ வேர்டிசஸ் ஆகுது கட் வேர்டெக்ஸாக இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணோம். ஸோ non-trivial கிராஃபை நான் கனெக்டட் கிராஃபுக்கு மட்டும் ப்ரூஃப் பண்ணி காமிக்க போகிறேன் இங்கே. ஸோ கனெக்டட் கிராஃபுக்கு சொன்னாலே இட் வில் பிகம் ட்ரூ ஃபார் டிஸ்கனெக்டட் கிராஃப். ஸோ டிஸ்கனெக்டட் கிராஃபுக்கும் அதுவே ட்ரூ ஆகிடும். ஸோ கனெக்டட் கிராஃப் எடுத்துகிட்டு கனெக்டட் non-trivial கிராஃப் வித் டூ நான் கட் வேர்டிசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஸோ ஒரு கனெக்டட் கிராஃப் எடுத்துகிட்டு அதுக்கு டூ கட் வேர்டிசஸ் ரெண்டு வேர்டெக்ஸாவது கட் வேர்டெக்ஸாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணி காமிக்க போகிறோம். ஓகே, ஸோ இது சொல்லிட்டாலே டிஸ்கனெக்டட் கிராஃபில் எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்கோ அத்தனை காம்போனன்ட்ஸ்லேயே ரெண்டு வேர்டெக்ஸ் இருக்குதுன்னு வந்துடும். ஸோ அட்லீஸ்ட் டூ வேர்டிசஸ் இருக்குது அப்படின்னு வந்துடும். ஸோ டி காம்போனன்ட்ஸ் இருந்தால் அட்லீஸ்ட் டூ டி கட் வேர்டிசஸ் இல்லாமல் இருக்கும், நான் கட் வேர்டிசஸாக இருக்கும் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். ஸோ லெட் G be the graph. It must be a connected graph. ஸோ ரெண்டு நான் கட் வேர்டிசஸ் இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ P of G must be greater than or equal to 2. Vertex set must be greater than or equal to 2. ஸோ இந்த ரெண்டு வேர்டெக்ஸை எப்படி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ரெண்டு வேர்டெக்ஸ் கட் வேர்டெக்ஸ் இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறேன். அந்த ரெண்டு வேர்டெக்ஸை எப்படி சூஸ் பண்ணுறேன்? A and Bன்னு சொல்லிக்கிறேன். எதில் எடுத்துக்கிறேன்? இந்த கிராஃப் Gயில் எடுத்துக்கிறேன். ஸோ A and B be the two vertices in the graph G with diametrical distance. டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா டயாமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸாக இருக்குது. வாட் இஸ் டிஸ்டன்ஸ்? ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் த லென்த் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் டூ வேர்டிசஸ். இந்த ரெண்டு வேர்டிசஸ்க்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஷார்ட்டஸ்ட் பாத் என்னன்னு கண்டுபிடிச்சி இந்த ரெண்டு வேர்டெக்ஸ்க்கு நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபைண்ட் பண்ணி அதோட லென்த் கண்டுபிடிச்சா தட் இஸ் டிஸ்டன்ஸ். ஸோ டயாமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் ஸோ அந்த கிராஃபில் இருக்கிற எல்லா வேர்டிசஸ்க்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி எந்த ரெண்டு வேர்டெக்ஸ் நடுவில் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த ரெண்டு வேர்டெக்ஸை நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதான் A and B that has the diametrical distance. So diametrical distance D of A, B அப்படின்னா என்ன அர்த்தம்? D of A, B is greater than or equal to any other distance between the vertex in the graph G. ஸோ இந்த கிராஃப் ஜிலேருந்து வேர்டெக்ஸ் செட் ஆஃப் கிராஃப் ஜிலேருந்து எந்த ரெண்டு வேர்டெக்ஸ் எடுத்தாலும் அதோட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா இதோட டிஸ்டன்ஸை விட ஒன்று லெஸ்ஸாக இருக்கும் அல்லது ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கிராஃப் பார்க்கலாம் இப்போ. ஸோ ஹியர் ஐ ஹாவ் டேக்கன் அ கனெக்டட் கிராஃப் G. ஒரு கனெக்டட் கிராஃப் எடுத்துருக்கேன். ஸோ ஹியர் ஐ ஹாவ் நேம் திஸ் அஸ் AB UV. ஸோ இதில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் A, B இஸ் த மேக்ஸிமம். இதில் மேக்ஸிமமாக இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து A, B தான். ஸோ மீதி எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் A, U, A, B இதெல்லாமே 1. டிஸ்டன்ஸ் பிட்வீன் A, B இஸ் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். ஸோ distance between B, U is also 1. Distance between B, V is also 1. And distance between U, V is also 1. Length of the shortest path பார்க்கணும். ஸோ என்னெல்லாம் பாசிபிள் டிஸ்டன்ஸ் இருக்கோ எல்லாமே எழுதியாச்சு. ஸோ எல்லாத்துக்குமே டிஸ்டன்ஸ் 1. இதில் எது மேக்ஸிமம்? இதுதான் மேக்ஸிமம். இதுதான் டயாமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டயாமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B is 2. ஸோ அந்த டயாமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸ் உடைய இந்த வேர்டிசஸ் தான் நான் எடுத்திருக்கேன். தட் இஸ் A and B. ஸோ A and B தான் என்ன எடுத்திருக்கேன்? டூ வேர்டிசஸ் இந்த கிராஃப் G வித் டயாமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸ். தட் மீன்ஸ் ஸோ எந்த ரெண்டு வேர்டெக்ஸ் இந்த கிராஃப்லேருந்து எடுத்தாலும் இந்த டிஸ்டன்ஸை விட
இந்த ரெண்டு வேர்டெக்ஸ் கூடிய டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ u comma v belongs to v of g. ஸோ ஃபார் ஆல் vertices u comma v in v of g ன்னு எடுத்திருக்கேன். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம், ஏதாவது ரெண்டு வேர்டெக்ஸ் கட் வேர்டெக்ஸாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், இந்த தியரம் ப்ரூவ் ஆகிடும். ஸோ அந்த ரெண்டு வேர்டெக்ஸ் என்ன சொல்ல போகிறேன், a and b ஆர் த நான் கட் வேர்டிசஸ்ன்னு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் ப்ரூஃப் பண்ணுறோம். சப்போஸ் b is a cut vertex. So b is cut vertex ன்னு எடுத்துக்கிறேன். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம், a and b ஆர் நான் கட் வேர்டெக்ஸ்ன்னு நம்ம கிளைம் பண்ணுறோம். ஆனால் நான் என்ன எடுத்துக்கிறேன், b வந்து கட் வேர்டெக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ கட் வேர்டெக்ஸ்ன்னு எடுக்கும்போது கிராஃப்லேருந்து b-யை ரிமூவ் பண்ணால் இட் வில் பிகம் அ disconnected graph. So g minus b is a disconnected graph. So you will get components. So you will get some components. So components will be c1, c2, etc. ct. At least 2 components ஆது கிடைக்கும். So t must be greater than or equal to 2. So let c1, c2, etc. ct be the components of the graph g minus b, where t is greater than or equal to 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த காம்போனண்ட்லேருந்து ஒரு வேர்டெக்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ c1ல் வந்து a இருக்குது, c2ல் வந்து wன்னு ஏதோ ஒரு வேர்டெக்ஸ் இருக்குது. சாரி, ஹியர் b is the cut vertex. ஸோ நம்மளுக்கு எதனால் காம்போனன்ட்ஸ் கிடைக்குது, b வந்து கட் வேர்டெக்ஸ்னு இருக்கிறதுனால தான் டிஸ்கனெக்டட் கிராஃப் கிடைக்குது, காம்போனன்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த காம்போனண்ட் 1ல் ஏன்ற வேர்டெக்ஸ் இருக்குது, காம்போனண்ட் 2ல் wன்ற வேர்டெக்ஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ காம்போனண்ட் 1ல் என்ன இருக்குது, ஏன்ற வேர்டெக்ஸ் இருக்குது, காம்போனண்ட் 2ல் wன்ற வேர்டெக்ஸ் இருக்குன்னா எதை ரிமூவ் பண்ணி கிடச்சிச்சு, bன்ற வேர்டெக்ஸை ரிமூவ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த ரெண்டு காம்போனன்ட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அப்போ ஏக்கும் wக்கும் பாத் இருக்கும், ஆனால் எது வழியாக போகும், இந்த bன்ற வேர்டெக்ஸ் வழியாக தான் போகும். ஸோ அப்போ இந்த பாத் எப்படி இருக்கும், ஏபி பிலேருந்து wக்கு ட்ராவல் ஆகும். ஸோ அப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், இந்த பாத்தில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் a, b plus distance between b, w is always less than or equal to distance between a, w. ஏலேருந்து wக்கு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸோட அடிஷனாக இருக்கலாம், அல்லது இதை விட கிரேட்டராகவும் இருக்கலாம். யூ கேன் ஹாவ் திஸ் அஸ் அ கிராஃப். ஓகே, ஸோ ஏலேருந்து பிக்கு போகிறோம், பிலேருந்து சம் wக்கு போகிறோம். ஸோ இதை எப்படி எழுதலாம், ஏலேருந்து wக்கு போகிற டிஸ்டன்ஸை ஏலேருந்து பிக்கு போயிட்டு பிலேருந்து wக்கு போய் எழுதலாம். ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி, ஏபி இஸ் 2. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி, w is here a to w, here we have this is v, right? So a to b, b to v means distance between a to v is 1. So if you calculate the distance here d of a, w, you can name v as w. So w நாங்கள் வச்சுட்டு இங்கே நீங்கள் calculate பண்ணலாம். ஸோ distance between a, w is always greater than or equal to distance between a, b plus distance between b, w ன்னு இருக்கும். So here we can name this vertex as w. So what is the distance between a, w? It is distance between a, w is 1. So distance between a, b is 2 here. So distance between b, w is 1. But in the case நம்ம எடுத்துருக்கிறது distance between a, b தான் என்ன எடுத்திருக்கோம், மேக்ஸிமம் எடுத்திருக்கோம். ஸோ மேக்ஸிமம் எடுத்ததுனால இங்கே என்ன கண்டிஷன் வரும், b, w distance is always greater than 1. ஸோ என்ன எழுதிடலாம், greater than or equal to 1 எழுதிடலாம், இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ distance between a, b plus 1 is distance between a, wன்னு வரும், which is a contradiction. ஏன்னா இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிள்லேயே அந்த கான்ட்ரடிக்ஷன் வருது. ஏன்னா ஏபி தான் நம்ம மேக்ஸிமம் லென்த்துன்னு எடுத்துருக்கோம், அதில் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா அது ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் a, bன்னு எழுத முடியும். So here you have 3 as the value means. So here 3 minus 1 is, so இங்கே 2 plus 1 is 3 ன்னு எழுதலாம், is equal to 3. ஸோ அப்போ இங்கே 2 மட்டும் எழுதுனேன் அப்படின்னா d of a, bன்னு எழுதுனேன் அப்படின்னா strictly greater than 2 எழுதலாமா. ஸோ strictly greater than distance between a, b. ஆனால் நம்ம எடுத்துருக்க டிஸ்டன்ஸ் a, b தான் எப்படி எடுத்திருக்கோம், டயாமெட்ரிக் டிஸ்டன்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ டயாமெட்ரிக் டிஸ்டன்ஸ்னால் ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அந்த கிராஃப்லேயே. ஆனால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஏக்கும் டபிள்யூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இதை விட பெருசு அப்படின்னு கிடச்சிருக்கு, விச் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். எதுக்கு கான்ட்ரடிக்ஷன், பி வந்து கட் வேர்டெக்ஸ்ன்னு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு கான்ட்ரடிக்ஷன். ஸோ பி மஸ்ட் நாட் பி எ கட் வேர்டெக்ஸ்.
ஸோ பி எப்படி இருக்காது, கட் வெர்டெக்ஸாக இருக்காது. ஸோ பி இஸ் நாட் அ கட் வெர்டெக்ஸ். ஸோ எப்படி இருக்கும், கட் வெர்டெக்ஸாக இல்லாமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஏவும் கட் வெர்டெக்ஸ் இல்லை, 2 வெர்டெக்ஸ் கட் வெர்டெக்ஸ் இல்லைன்னு சொல்லணும். பிஏ கட் வெர்டெக்ஸ் இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்போ ஏவை சொல்கிறதுக்கு இங்கே எங்கெல்லாம் பி இருக்கோ அந்த இடத்துல ஏவை ரீப்ளேஸ் பண்ணால் யூ வில் கெட் த ரிசல்ட். ஸோ ஏ இஸ் அ கட் வெர்டெக்ஸ்னு எடுத்துகிட்டு கான்ட்ரடிக்ஷனாக எடுத்துகிட்டு ஜி மைனஸ் ஏ ஃபைன் பண்ணால் இதே மாதிரி காம்பனன்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ பிஏ ஒரு காம்பனண்ட்லேயும் டபிள்யூ அனதர் காம்பனண்ட்லேயும் வச்சுட்டு யூ கேன் ரீப்ளேஸ் ஏ பை பி அண்ட் பி பை ஏ. ஸோ எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கே பி போட்டு பி இருக்கிற இடத்துலலாம் ஏ போட்டிங்கன்னா யூ வில் கெட் த சேம் ரிசல்ட் அஸ் ஏ இஸ் நாட் அ கட் வெர்டெக்ஸ். ஸோ ஏ கட் வெர்டெக்ஸ் இல்லை அப்படின்னு கிடச்சிரும். ஸோ அப்போ 2 வெர்டிசஸ் கட் வெர்டெக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் த தியரம் ஸ்டேட்மெண்ட். ஸோ என்ன ப்ரூஃப் பண்ணணும், எவ்ரி நான் ட்ரிவியல் கிராஃப் கண்டெய்ன்ஸ் அட்லீஸ்ட் 2 வெர்டிசஸ் which are not cut vertices சொல்லணும். ஸோ அதை சொல்லியாச்சு. தேங்க்யூ.